ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசல்யாஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி காடை பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காடை பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. 1/4 கிலோ ப்ரான் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். அதை இதை மிக்ஸ் பண்ணிடலாம். டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேவைக்கப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்ம நான்ஸ்டிக் பேனில் வச்சோம்னா சீக்கிரம் அடி பிடிக்காது. இதே நீங்கள் வேறு சில்வர் பாத்திரத்தில் ஏதாவது வைக்கிறேன்னா அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காடை பாதி வெந்திருக்கு. மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. காடையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். காடை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷ்காக லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.